உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்குன இந்த தாய் தகப்பன இந்த போலீஸ் ஸ்டேஷன் காலையில எல்லாரும் இதுக்கு விளைவிக்கிறியே. எண்ணி உனக்கு 20 நாளுக்கு மேல நீ அவங்ககிட்ட சந்தோஷமா வாழ்ந்துட்டினா இந்த முடியை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சான அந்த ஆத்தாப்ப நாளைக்கு கண்ணீரை கம்மியோட வந்து அழுது நம்ம காலில் வந்து வாசல் வந்து நிக்க கூடாது. 20 நாளுக்கு மேல நீ அவங்க கூட வாழ்ந்துட்டினா என் பேர் காமராஜ். அவன் பொறுக்கி பொம்பளை பொறுக்கி அவங்க கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு கிளம்புறாரு. ஏன் வலி அது? ஒரு தாய் தகப்பனோட வலி. பெத்து வளர்த்த ஆளாக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதா உன்னை வளர்த்து நல்லத்துல கிளம்பி நீ கொடுக்கணும்னு? இந்த சைக்கிள் வாங்கி தரலாமா, அந்த பைக்கு வாங்கி தரலாமா, இந்த காலேஜ்ல சேர்க்கலாமா, அந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமான்னு பார்த்து 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 ஒன்னொன்னு செஞ்ச அந்த அப்பா அத்தாளுக்கு தெரியாதாடி உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? அடி மேல சாயிடுதும் இடுப்பு மேல சாயிடுதும் முத்தம் கொடுக்குறதும் கட்டி பிடிக்கிறதும் பண்ணிட்டு இருக்கான். உசாரா இருங்க உசாரா இருங்க உசாரா இருங்க. நீ எல்லாம் நல்லா இருப்ப நினைக்கிறியா? உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்குன இந்த தாய் தகப்பன இந்த போலீஸ் ஸ்டேஷன் காலையில எல்லாரும் இதுக்கு விளைவிக்கிறியே. நீ எல்லாம் நல்லா சாவ நினைக்கிறியா? நீ நம்பி போறியா உன்ன நல்லா வச்சுப்பா நினைக்கிறியா? எண்ணி வச்சுக்கோ. சிட்டிக்கு போட்டு சொல்றேன் உனக்கு. எண்ணி உனக்கு 20 நாளுக்கு மேல நீ அவங்ககிட்ட சந்தோஷமா வாழ்ந்துட்டினா இந்த முடியை நான் எடுத்துக்கிறேன். எங்க போகுது உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி? அதாவது 21 வருஷமா வச்சு வளர்த்த உங்க அப்பா ஆத்தா உனக்கு பெருசா தெரியல. நேத்து வந்த ஒரு ஆட்டோக்காரன் உனக்கு பெருசா தெரியுதா? பார்த்து பார்த்து வளர்த்த அப்பா ஆத்தா உன்னை பார்த்துக்க மாட்டான். நேத்து வந்த ஆட்டோக்காரன் உன்னை பார்த்துப்பானா? உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சான அந்த ஆத்தாப்ப இத்தனை பேர் எதிர்க்க போலீஸ் ஸ்டேஷன் உன் காலில் வந்து கெஞ்சுறாங்களே. ஏன் அவங்க நல்லா இருக்கணும்னா? இல்ல, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும். நம்ம பொண்ணு ஒருத்தங்கிட்ட போய் வீணாயிடக்கூடாது. நாளைக்கு கண்ணீரை கம்மியோட வந்து அழுது நம்ம காலில் வந்து வாசல் வந்து நிக்க கூடாது. யாருக்காச்சும் அவனுங்களா இத்தனை போய் வித்துருவானுங்கன்னு இந்த பயத்தில் அழுகுறான். ஒரு தாய் தகப்பனோட கண்ணீரம் என்ன தெரியுமா? ஐயோ நம்ம வீட்டு பொண்ணு போதுன்றதை விட பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்த நம்ம பொண்ணை எடுத்துட்டு போய் சீரழிச்சிருவானோ, நாசம் பண்ணிடுவானோ, சாப்பாடு கூட கஷ்டப்படுமோ அப்படின்னு ஏங்குறாங்க. அதோட வெளிப்பாடுதான் அந்த தாய் தந்தையோட கண்ணீர்ல நீ வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறியா? நல்லா எழுதி வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ. 20 நாளுக்கு மேல நீ அவங்க கூட வாழ்ந்துட்டினா என் பேர் காமராஜ். பாவமா தெரியல? என்னத்தை பார்த்துட்டு போறீங்க நீங்களா? என்னத்தை பார்த்துட்ட? உன் அப்பா ஆத்தா விட, உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சை விட, உன் சொந்த பந்தத்தை விட ஆட்டோல 10 பொம்பளைகளை ஏற்றிடுவான், 10 பொம்பளைகளை ஏற்றிட்டு வருவான். அவன் நல்லவனா உனக்கு தெரியறானா? ஏற்கனவே உங்க அப்பா கதறா இருப்பாரு. அவன் பொறுக்கி பொம்பளை பொறுக்கி அவங்க கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு கிளம்புறாரு. ஏன் ஐயோ நம்ம பொண்ணு வாழ்க்கை நாசமாவே போகுதுன்னு தானே அவரு கலங்குறாரு. இந்த பெத்த வயிறுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? நீ அவன் கூட போகும்போது அந்த வயிறு அப்படியே எப்படி தெரியுமா இருக்கும்? எதையோ பெருசா பெருசா உடம்புல இருக்க ஒரு கை போனதோ இல்ல கால் போனதோ கண்ணு போனதோ அந்த ஒரு இழப்பை விட மிகப்பெரிய ஒரு வலி. அது ஒரு தாய் தகப்பனோட வலி. உங்களுக்கு எங்கிருந்து போகுது? என்ன காதல் என்ன? கேவலம் 5 நிமிஷம் சுகம், கேவலம் 5 நிமிஷம் படுக்க சுகம், அவ்வளவுதான். இதுக்காக ஒரு பெத்த தாய் தகப்ப அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நீ எல்லாம் நல்லா வாழ போறியா? வாழ்ந்துருவியாதுவர். நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், ஒருத்தர் 2 பேரை பார்க்கல. இந்த மாதிரி ஓடி போன எத்தனையோ ஓடுகால் பொண்ணுங்களை நான் பார்த்துட்டேன். எல்லாம் சீரழிஞ்சு ஏண்டா ஓடணும், ஏண்டா போகணும், ஏண்டா நம்ம அப்பா அம்மா கேட்கலன்னு அது சிங்கி அடிச்சு சுத்திட்டு இருக்கு. ஒருத்தங்கிட்ட போய் இன்னொருத்திட்ட கை மாறி, இன்னொருத்திட்ட போய் இன்னொருத்திட்ட கை மாறி குழந்தைய கையில வச்சுக்கின்னு அந்த குழந்தையும் வர கள்ள காதல்ன்ற அடிச்சு கொண்டு எத்தனையோ நியூஸ்ல பாக்குறோமா இல்லையா? ஏன் உன்னை பெத்து வளர்த்த ஆளாக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதா உன்னை வளர்த்து நல்லத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு? தெரியாதா? ஓடுறியே ஓடுகாலி நாயே, நாய்களே, நீங்களா நல்ல கையில சாவீங்களா? சாவே மாட்டீங்க. நல்லா எழுதி வச்சுக்கோ. போறவங்கிட்ட அடி வாங்கி உத வாங்கி வெட்டு வாங்கி குத்து வாங்கி நீங்களா அடிபட்டு நசுங்கி நாசமா போய் நடு ரோட்ல நிக்கல என் பேரு புரிஞ்சுக்கோ. மனசும் வயிறும் கொதிக்குது.
கொதிக்குது. உன்னை குழந்தையிலேருந்து சி சி. எப்படி உங்களுக்கு மனசு வருது? எப்படி மனசு வருது? எப்படி போறீங்க சொல்ல? உன்னை இந்த குழந்தையிலேருந்து பெத்து வளர்த்தி ஆளாக்க உனக்கு இந்த ட்ரெஸ் போடலாமா, அந்த ட்ரெஸ் போடலாமா, இந்த சைக்கிள் வாங்கி தரலாமா, அந்த பைக் வாங்கி தரலாமா, இந்த காலேஜில் சேர்க்கலாமா, அந்த ஸ்கூலில் சேர்க்கலாமான்னு பார்த்து 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 ஒன்று செஞ்சு அந்த அப்பா அத்தாளுக்கு தெரியாதாடி உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? அப்படி என்ன காட்சி எடுத்து போய் சுத்துறோமா சொல்ல? மனசும் உடம்பு கண்ணு கலங்குது எனக்கெல்லாம், சத்தியமா சொல்றேன். நீ எல்லாம் பெத்தவன் எல்லாருக்கும் சொல்றேன், இந்த ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வைக்கிற பொண்ணுங்கள் மேல கவனத்தை வைங்க. நான் என் கண்ணால டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். வர 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 அந்த பொண்ணுங்களை கொண்டு சுத்துற பொறிக்கு பசங்கள் எல்லாம் காதுல கம்பல் போட்டுன்னு கலர் கலரா ட்ரெஸ் போட்டுன்னு ஓட்ட பைக்கை வச்சு நின்று வச்சுட்டு இருக்கான். மடி மேல சாயிறதும் இடுப்பு மேல சாயிறதும் முத்தம் கொடுக்குறதும் கட்டி பிடிக்கிறதும் பண்ணிட்டு இருக்கான். உஷாரா இருங்க, உஷாரா இருங்க, உஷாரா இருங்க. எல்லா பெண்களையும் சொல்லல, 75% பெண்களை இப்படிதான் நாசம் பண்ணி துரத்தி காதல்ன்ற பேர்ல நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க பேரண்ட்ஸ். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரியா? இதுக்கு மேல என்னால பேச முடியல.